ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கும் அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வைரல். டோட்டலி வந்துட்டு அவங்களுடைய சைடில் இஷான் கிஷான் வந்து ரிலீஸ் ஆகிட்டாரு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட பிரைமரி பிளேயராக இருந்த இஷான் கிஷான் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இழந்ததுக்கு அப்புறமாவே அவர் வந்து ஐபிஎல்லில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது. இப்போது அவர் வந்து ஐபிஎல் ரீட்டைன் பண்ணாமல் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சிங்கிறது இல்லை. மெகா ஆப்ஷனுக்கு லாஸ்ட்டாக நம்ம போனப்போ ரோஹித்தோட கேப்டன்சி. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பேக்கப் இருந்தது. 15 crores வரைக்கும் ஆடா பிட் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து இஷான் கிஷானை மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் தக்க வச்சுக்கிட்டாங்க. சிஎஸ்கே கூட நெக் டு நெக் வந்துட்டு பிட்டிங் இருந்தது. இந்த மெகா ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து அவங்க இஷான் கிஷானை ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அவர் ரீட்டைன் ஆகலை அப்படிங்கிறப்போ மறுபடியும் வந்துட்டு ஹார்டாக பிட் பண்ணி இஷான் கிஷான் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்துட்டு இப்போ அவரை வந்து ரிலீஸ் பண்ணதோடு சேர்த்து அவரை மீண்டும் பிட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறதும் வந்து அஃபிஷியல் ஆயிடுச்சு. காரணம் ஆர்சிபி கிட்ட இருக்கிற மாதிரியோ கேகேஆர்ட்ட இருக்கிற மாதிரியோ அவங்ககிட்ட ஹெவியான ஒரு பர்ஸ் இல்லை. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்லாம் 110 கோடியோடு இருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் 75 crores கொடுத்து ரீட்டைன் பண்ணுறதுனால ஒரு டீசெண்டான பர்ஸ் தான் இருக்குது. மறுபடியும் ஒரு பிளேயருக்கு ஆடா வந்து 15 கோடி செலவு பண்ணுற மாதிரியான பர்ஸ் எல்லாம் மும்பைகிட்ட கிடையாது. அதனால் விக்கெட் கீப்பிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்ககிட்ட வேணும். அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அமௌண்ட்டை செலவு பண்ண விரும்பாதனால ஒரு இந்தியன் ஆப்ஷனுக்கு அந்த இடத்துல அவங்க கேஎல் ராகுலை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிற விஷயம். இந்த இடத்துல ஏன் விக்கெட் கீப்பிங்னு மட்டும் நான் சொல்கிறேன்னா, வந்துட்டு இருக்கிற விஷயத்தில் அதாவது வந்துட்டு இப்போ ஆர்டிக்கலில் எல்லாமே ரூமர்ஸில் கேஎல் ராகுலை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல அவர் ஓப்பனிங் விளாடுறாரா அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க். காரணம் என்னென்னா, அவர் எல்எஸ்ஜிலேருந்து சண்டை போட்டு வெளியே வந்ததுக்கு ரீசனே எனக்கு வந்து நீங்கள் கேப்டன்சி விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங்னு எல்லா இடத்தையும் கொடுத்துட்றீங்க. எனக்கு அது ப்ரெஷராக இருக்குது. என்னை வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால தான் அங்கே பிரச்சனையாக இவர் வந்திருக்கிறாரு. மறுபடியும் வந்துட்டு இங்கேயும் வந்து விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் அப்படிங்கிறது பண்ணுவாரா அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கொஷின் மார்க் தான். இதில் வந்துட்டு இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்னென்னா, இப்போது இந்தியன் டீமில் அவர் எந்த ஃபார்மேட்லேயுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அவர் யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் ஓடிஐலையும் யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்ட்லேயும் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ பிஜிடியில் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தாலும் அது பிஜிடி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு மிடில் ஆர்டரில் வந்து ஸ்லாட் கொடுத்தீங்கன்னா என்னோட இன்டர்நேஷனல் கரியர்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஓனர்ஸ்ட்டை கேட்கும்போது தான் அந்த இடத்துல அவங்க அதை எதிர்த்துட்டாங்க. இவரும் வந்து வெளியே வந்துட்டார். இப்போ இங்கே வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளேயே 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கை அண்ட் திலக் வர்மா அப்படின்னு சொல்லி. பேரலி ஹர்திக் பாண்டியா இப்போ ஃபினிஷிங் ரோல் பண்ணுறது கிடையாது. அவரும் வந்து நம்பர் 4 நம்பர் 5 மேலே தான் ஆடுறாரு. கீழே ஃபினிஷிங்க்கு தான் நம்ம வந்து ஸ்லாட் எடுக்கணும். இப்போது கேஎல் ராகுல் உள்ள வரும்போது விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் எடுத்துகிட்டு அவர் எந்த ஸ்லாட்டில் வந்து ஆட போகிறார் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் ஸ்டில் இருக்குது. ஒருவேளை அவங்க கன்சோல் பண்ணி அந்த இடத்துல ஓப்பனிங் ஆடினா மட்டும்தான் அவருக்கு வந்து மும்பை இந்தியன்ஸில் ஸ்லாட்டு. அப்படி இல்லைனா வந்து அங்கே ஸ்லாட் கிடையாது. ஏன்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கு அடுத்தது திலக் வர்மா, அதுக்கு அடுத்தது ஹர்திக் பாண்டியான்னு அடுத்தடுத்து ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ்லேயே ஆள் வச்சிருக்கிறதுனால கேஎல் ராகுல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் இன் மும்பை இந்தியன்ஸ் கேம்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். மும்பை இந்தியன்ஸோட இன்சைட் பிளான் எப்பவுமே வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு பிளேயரை எடுக்கிறாங்கன்னா அந்த பிளேயரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணுவாங்க. கேஎல் ராகுலோட அந்த ஒரு இந்தியன் டீம் ஜேர்னியும் இது மூலிமா கன்டினியூ ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும்.